சுபுஹ் தொழுகை சமயத்தில் தூங்கிடுறோம், அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சா தொழுகலாமா தொழுகக்கூடாது தவறுதான் பண்ணணுமா? இதனுடைய வழக்கமும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ஒருத்தவங்க ஃபஜர் தொழுகையில் தொழாமல் தூங்கிட்டாங்க, இப்போ அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக நமக்கு சொல்லிட்டாங்க. உங்களில் ஒருவர் தொழாமல் தூங்கிட்டீங்கன்னா அது ஃபஜர் தொழுகன்னு இல்லை, எந்த தொழுகையாக இருந்தாலும் ஒருவர் அசதியினால ரொம்ப சோர்வு நிலையினால தொழாமல் தூங்கிட்டாருன்னு சொன்னால் அவர் விழிப்பு வந்ததும் தொழுது கொள்ளட்டும். ஒருத்தர் மறதியில் தொழுகை விட்டுட்டார்னா அவருக்கு நினைவு வந்ததும் அந்த தொழுகையை தொழுது கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ தொழுகையை நம்ம மறதியாக விட்டுவிட்டாலோ அல்லது தூக்கத்தில் நம்ம அலட்சியமாக, அதாவது சோர்வு நிலையில் அதை கவனிக்காமல் நம்ம எந்திரிக்காமல் போயிட்டாலோ, அந்த தொழுகையுடைய நேரம் தாண்டி நம்ம எழுந்திருக்க வேண்டிய நிலை வந்தாலோ உடனே அவர்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றி கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ நம்ம அலட்சியம் என்ற நிலையில் இல்லாமல் அதான் எந்திரிச்சு தொழுதுக்கலாம்ல, மார்க்கம்னா சலுகை தான் தந்திருக்குதுல்ல என்பதற்காக நம்ம 7 மணிக்கு அலாரம் வைக்கிறது, 8 மணிக்கு அலாரம் வைக்கிறது, அப்போ எந்திரிச்சு தொழுதுக்குவோம் என்று தொழுவதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லலை. ஒரு சோறு நிலையில முடியாம போயிருச்சு, அசதியா தூங்கிட்டீங்க, இப்ப நீங்க விழிப்பு வந்த உடனே தொழுங்க அல்லாஹ்வுடைய தூதரவங்க அதற்கு தான் அந்த சலுகையை சொல்லியிருக்கிறாங்க. எனவே நாம ஃபஜருடைய அந்த நேரம் தாமதிச்சாலும் தொழுதுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அல்லது ஒவ்வொரு வக்துடைய தொழுகையும் அது தாமதிச்சாலும் தொழுதுக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதரவங்க தூங்கி எழுந்திரிச்சா தொழுதுக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற சட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம தினமும் அதை நடைமுறைப்படுத்துவதுங்கிறது சரியில்லை. ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றார், இன்ன ஸலாத்த, இந்த தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூத்தா, முஃமின்களுக்கு அது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையா இருக்கு. எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரமோ அந்த நேரத்துக்குள்ளதான் நீங்க தொழுகணும். இதுல இருந்து இது வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் நீங்க தொழுகணும். இஷானா இஷாவுடைய நேரம் இதுதான், மகரிப்னா மகரிபுடைய நேரம் இதுதான், ஃபஜர்னா ஃபஜருடைய நேரம் இதுதான் என்று நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் வரையறுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் நீங்கள் தொழணும். இது முஃமின்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப தொழுகை என்பது கடமை என்று இருப்பதோடு அந்த கடமையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதும் கடமை. தொழுவது மட்டும் கடமை இல்லை, அந்த தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதும் கடமை என்று இருப்பதினால சரியான முறையில் அந்த நேரத்திற்குள் நாம தொழுது விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவங்க வேறு இடங்கள்ல சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதனுடைய சிறப்பு உயர்ந்ததுன்னு அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்க. ஒருவர் தொழுகையினுடைய கடைசி நேரம் வரும் வரைக்கும் தாமதப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்க. இப்போ இவ்வளவு உபதேசம் நமக்கு எதை உறுதிப்படுத்துது? ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய வக்து நேரம்னு ஒன்று இருக்கு, அந்த வக்துக்குள்ளதான் தொழுகணும் என்பதை உறுதிப்படுத்துது. அல்லாஹ்வுடைய வேத வசனமும் அதைத்தான் நமக்கு உறுதிப்படுத்துது. அப்ப நேரத்திற்குள்ளாக அந்த நேரத்திற்குள்ளாக நம்ம தொழுவது கடமைன்னுங்கும் பொழுது அந்த கடமையை நிறைவேற்றிய நன்மை நமக்கு எப்ப கிடைக்கும்னா அந்த நேரத்துக்குள்ள நம்ம நிறைவேற்றினால்தான் கிடைக்கும். அந்த நேரத்திற்குள் நம்மால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் வரும்னு சொன்னா அது 2 காரணம் தான். அதுவும் சலுகையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சலுகை? அசதியில தூங்கிட்டோம், ரொம்ப சோர்வு, நம்மளே அறியாம ஃபஜருக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சோம், வேற வக்து தொழுகையில எந்திரிக்கணும்னு நினைச்சோம், ஏதோ நம்மளை அறியாம தூங்கிட்டோம் என்ற நிலை இருந்தால் விழித்தவுடன் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. மறந்துட்டீங்க, ஞாபகம் வந்த உடனே தொழுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா லொஹர் இல்லை, மறந்துட்டு நானே முடிவு எடுத்துக்கிட்டு லொஹரை நானே மறந்துட்டேன்னு முடிவு எடுத்துட்டு அப்புறம் அசர் வரும்போது லொஹர் தொழுகலையா அப்படி ஞாபகப்படுத்தி தொழுகிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி அங்க புரியுமா? அப்படி அங்க அர்த்தம் கிடையாது. அங்க என்ன அர்த்தம்? மனித பலவீனத்தினால் மறந்துட்டேன், அப்புறமா எனக்கு ஞாபகம் வருது, இப்ப நீ தொழுதுருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த நேரம் தாண்டி போனாலும் அந்த தொழுகையை நீ தொழுதுருங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இது என்ன சொல்லப்படுது? மனித பலவீனங்களினால் அதை நம்ம கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். அது தள்ளப்படுவதற்கான காரணம் 2ஆகத்தான் இருக்கணும். ஒன்று என்ன? மறதிங்கிறதா இருக்கணும், அல்லது தூக்கமா இருக்கணும். இந்த 2 காரணங்கள் இருந்தால் அது நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே தொழுதுக்கலாம். மறதியா நீங்க விட்டுட்டீங்கன்னா நினைவு வந்த உடனே தொழுது கொள்ளணும் அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது சலுகையாக சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது சலுகைன்னு எப்ப ஆகும்னா நம்ம பலவீனத்தினால் அதை முடியாம போகும் பொழுது செஞ்சால்தான் அது சலுகை என்று ஆகுமே ஒழிய, நானா 7 மணிக்கு அலாரம் வச்சுக்கிட்டு நான் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்ப ஃபஜர் தொழுதுக்குவேன் என்று ஒருவர் தொழுவாருன்னா அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றியவர் ஆக முடியாது. ஏன்? தொழுகையை நிறைவேற்றுவது மற்றும் கடமை அல்ல, கிதாபம் மௌகூத்தா, அந்த நேரத்தில் தொழுவதுங்கிறது கடமை. அப்ப அந்த நேரத்திற்குள் தொழுதாக வேண்டும் என்பதும் கடமையாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பா அந்த நேரத்துக்குள்ளதான் நம்ம தொழுகணும். இந்த 2 காரணங்கள், மறதி, தூக்கம் என்ற 2 காரணங்கள், அது நமக்கு மனித பலவீனத்தினால் ஏற்படக்கூடிய காரணமாக இருக்கிற காரணத்தினால்
மார்க்கம் இந்த 2 விஷயங்களில் மட்டும் நமக்கு சலுகையை தந்திருக்கிறது. இந்த சலுகையை நம்ம சலுகையாக பயன்படுத்தினா தான் அது சலுகையா இருக்கும். நாம தீர்மானித்து நம்ம முடிவெடுத்து அப்புறம் தொடர்ந்து போகணும்னு முடிவெடுப்போம்னா அது சலுகைன்னு வராது. அது அலட்சிய போக்கு, பொடுபோக்குத்தனம் என்ற நிலையை நம்ம தள்ளிடும். எனவே இதுக்கான பதிலாக நம்ம சொல்லிக்கணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.